MLMல இருந்து 800 ரூபாய்க்கு பாக்கு மட்டையில சாப்பிட்ட வரைக்கும் ஸ்கேமுக்கு பேர் போன இந்த கோயம்புத்தூர்ல மற்றும் ஒரு சம்பவம். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இது எனக்கு பர்சனலா நடந்த சம்பவம். ஒரு அவசர வேலையா உக்கடம் டு மலைமிச்சம்பட்டிக்கு பஸ் ஏறினேன், பிரைவேட் பஸ். என்னோட பழைய ஞாபகத்துல டிக்கெட் பிரைஸ் 10-12 ரூபா. ஆனா கண்டக்டர் என்கிட்ட வாங்கினது 20 ரூபா. 15 ரூபா சீட் ஒன்று, 5 ரூபா சீட் ஒன்று. கார் பைக்குன்னு யூஸ் பண்ணி பல மாசமா பஸ் பக்கமே போகாதனால டிக்கெட் பிரைஸ் ஏத்திட்டாங்களோன்ட்டு நானும் விட்டுட்டேன். அப்பதான் ஒருத்தர் உக்கடத்துல இருந்து ஏறி ஈஸ்ட்னரிக்கு டிக்கெட் வாங்கினாரு. அவரு 6 ரூபா டிக்கெட் தான் எதிர்பார்த்திருக்காரு. ஆனா 10 ரூபா டிக்கெட் கொடுத்திருக்காங்க. 6 ரூபா தானே டிக்கெட், எதுக்கு 10 ரூபா கொடுக்குறீங்கன்னு அவர் கேட்க, இல்லங்க 10 ரூபா தான் டிக்கெட்னு இவரு சொல்ல, என்கிட்ட வேற சில்லறை இல்லைன்னு பேசஞ்சர் சொல்ல, அப்படின்னா அடுத்த ஸ்டாப்ல இறங்கிருங்கன்னு கண்டக்டரும் கொஞ்சம் திமிரா பேசுறாரு. அவரும் அடுத்த ஸ்டாப்புக்கு முன்னாடி உக்கடம் லாரி மார்க்கெட் கிட்ட இறங்குறாரு. அப்பதான் ட்விஸ்ட். அவர் நேரா டிராபிக் போலீஸ்ட கம்ப்ளைண்ட் பண்ணி பஸ்ஸை நிக்க வச்சு ஒரு ½ அன் ஹவர் அங்க ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாரு. ஓவர் பிரைசிங் பத்தி சொல்றாரு. இதை பத்தி எதிர்பார்க்காத கண்டக்டரும் டிரைவரும் ஜர்க் ஆயிடுறாங்க. கடைசியில அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஸ்கூல்ல இனிமே நாங்க இப்படி பண்ணலாம் மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சாரி எல்லாம் கேட்டு கண்டக்டரும் டிரைவரும் பஸ்ஸுக்குள்ள ஏறி பஸ்ஸும் ஸ்டார்ட் ஆகுது. அவ கம்ப்ளைண்ட் பண்ண அண்ணனும் அதே பஸ்ல ஏறி 6 ரூபா தான் கொடுத்தாரு. 6 ரூபா டிக்கெட்டை வாங்கி உட்கார்ந்துருக்காரு. அரௌண்ட் 60 பேர் இருக்கிற அந்த பஸ்ல எல்லாருக்கிட்டையும் டபுள் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அதுலயும் நார்த் இந்தியால இருந்து வந்த ஒரு 2 பேர்த்துக்கு 12 ரூபா டிக்கெட்டுக்கு 30 ரூபா போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனா இவ்வளவு பேர் இருந்தும் அதை பத்தி தட்டி கேட்டது ஒரே ஒருத்தர். நம்ம ராகவ் சதா பத்தி பேசும்போது சொன்ன அதே விஷயம் தான். எவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் தப்ப தட்டி கேட்கிறவன் தான் உண்மையான ஹீரோ. எனக்கு அவர் ஒரு ஹீரோவா தெரிஞ்சாரு. அவர் பேரு மோகன்தாஸ். அவரோட பர்மிஷனோட அவரோட போட்டோவை இங்க காமிக்கிறேன். பஸ்ஸோட போட்டோ, அங்க நடந்த அமளி துமளி எல்லாத்தையும் நான் வீடியோ ரெக்கார்டு கேமரால பண்ணியிருந்தேன். ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஒரு கண்டக்டர், இன்னொரு கண்டக்டர் எங்கிட்ட பர்சனலா ரிக்வெஸ்ட் பண்ணி இது போட வேண்டாம், பெரிய பிரச்சனை ஆயிரும்னு சொன்னனால இப்போதைக்கு நான் அதை அப்லோட் பண்ணல. ஆனா இந்த இஷ்யூ மறுபடியும் வந்துச்சுன்னா அது என்ன பஸ், என்ன நம்பரு, எந்த ரூட்டு, யாரு என்னங்கிறது எல்லாம் டீட்டெயிலா வீடியோவோட அப்லோட் பண்ணுங்க. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நடந்திருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மோகன்தாஸ் அவரை யாருக்காச்சும் பர்சனலா தெரிஞ்சிருந்தா அவருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நன்றி.